இந்த தாரகாவனத்துல முனிவர்கள் எல்லாம் அந்த யாக யஜ்யங்களை பண்ணி அவங்களுக்கு சுபீட்சங்கள் பெருக பெருக ஆணவம் பெருகிறது. தாரகாவனத்து முனிவர்கள் யாகம் செய்வதில் சிறந்தவங்க. ஆரம்பத்துல இறைவனை நினைச்ச யாகங்கள் பண்ணினாங்க. சுபீட்சங்கள் கூட கூட சொத்துக்கள் சேர சேர சகல சௌபாக்கியங்கள் சந்தோஷங்கள்லாம் பெருக பெருக ஆணவம் பெருகிருச்சு. முனிவர்களுக்கு மாதிரியே முனி பத்தினிகளுக்கும் எங்களை விட்டா கற்பு கரசியா இருக்கிறதுக்கு இந்த மூ உலகத்துல எந்த பெண்களுக்கு அந்த அருகதை இருக்குது. ரொம்ப தருக்கி தெரிஞ்சாங்க. காலப்போக்கில் யாகங்களுக்கு இந்த ஹபீஸ் கொடுப்பாங்க இல்லையா இறைவனுக்குன்னு, அதெல்லாம் தேவையில்லைன்ட்டாங்க தாரகாவனத்து முனிவர்கள். நாங்க யாகம் பண்றோம், யஜ்ஞம் பண்றோம், அதனால கிடைக்கக்கூடிய பலன் தான் எங்களுக்கு கிடைக்கிறத தவிர கடவுள் ஆகுது. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டால், கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டின்ட்டு போயிட்டாங்க. போலி பகுத்தறிவு இன்னைக்கு மட்டுமல்ல, அன்னைக்கும்